வணக்கம். இன்றைய கிராமர் பாயிண்ட் இங்கிலீஷ் கிராமர் பாயிண்ட்ல நாம கம் அப்படிங்கிற வெர்போட கண்டினியூஷன் பார்க்க போறோம். இதுக்கு முன்னால சீசன்ல நாம கேம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அந்த கேமோட ஒரு ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுத்துட்டு கம்மிங்க பார்க்கலாம். கண்டினியூஸ்ல கம்மிங்க பார்க்கலாம். இந்த கேம்ல நாம பார்க்கும்போது நான் கேமுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சின்ன டச் அப் மட்டும் இப்போ ஒன்று பார்க்கலாம். அவன் வந்தான், ஆனா என்கிட்ட நல்லா பேசல. அவன் வந்தா என்கிட்ட நல்லா பேசல அல்லது என்கிட்ட நல்லா பழகல அப்படிங்கிற ஒரு மீனிங்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல பார்த்தலாம். ஐ met him, நான் அவனை பார்த்தேன். ஐ met him or he came, he came, he came, but he wasn't, he wasn't, was not, நான் கம்ப்ரஸ் பண்ணி வாசன்ட்னு சொல்றேன். ஸ்போக்கன்ல வாஸ் நாட் வாசன்ட், வில் நாட் won't. ஸோ அந்த மீனிங், அந்த இது நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் பண்றேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ கம் டு த சென்டென்ஸ். He came, but he wasn't friendly with me. அவன் வந்தான், ஆனா என்கிட்ட நட்பா பழகல, நட்பா இல்ல, என்கிட்ட நட்பா இல்ல. இதே நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நட்பா இல்ல அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் விரோத பாவமா பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறதுனால நான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பாக்குறேன். இதே அடுத்தது ஒரு சென்டென்ஸ். நான் சந்திச்சேன். ஐ met him, ஐ met him. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் ஐ met him or he came, but he didn't talk to me, in a friendly manner. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நான் பார்த்தோம் he came but he wasn't friendly with me. என்கிட்ட நட்பா இல்லை, கொஞ்சம் முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்தான், முறைச்ச மாதிரி பட்டும் படாமும் பழகிட்டு இருந்தான் அல்லது பிஹேவ் பண்ணான் அப்படிங்கிற மீனிங்ல நான் சொல்றேன். அது இப்போ நான் இந்த சென்டென்ஸ் இந்த டைப்ல என்ன சொல்றேன்? he came, அவன் வந்தான், பட் he didn't talk to me in a friendly manners. என்கிட்ட ஒரு நட்பா ஓப்பனா பேசல, ஏதோ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ஒரு ரஃப் அண்ட் டப்பா அல்லது பிடி கொடுக்காம பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது நான் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க, he was coming to the function. அவன் ஃபங்க்ஷனுக்கு வரான், ஆனா பட் was not talking to me in friendly manners. அதாவது நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, பேச்சுவார்த்தை அவ்வளவு சிறப்பா இல்லாம அவங்கள பத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்ஸ் டைப் இது. அவன் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரான், நான் என்கிட்ட சரியா பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, அதுதான் இது. பட் வாஸ் நாட் டாக்கிங் டு மீ இன் ஃப்ரெண்ட்லி மேனர். சரிங்களா? இப்ப நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் ரிமைண்டர் பார்ட்டு நம்ம பார்க்கலாம். கம்மிங், he is coming now. அவன் இப்ப வந்துட்டு இருக்கான் அல்லது அவர் இப்ப வந்துட்டு இருக்காரு. இது சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சிம்பிள் சென்டென்ஸை நான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல மாத்திரேன். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பார்க்கலாம். முதல்ல காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். he is coming, so please wait. அவன் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ஜென்ரலா இருக்கு இல்லையா? இதே கொஞ்சம் டச் அப் பண்ணி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது பார்க்கலாம். he is coming on the way. கொஞ்சம் எம்பத்திக் ஃபார்ம்ல சொல்றேன், கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன். he is coming on the way so that you can meet him. அவரை பார்க்க முடியும். அவரு வந்துகிட்டே இருக்காரு, அதனால நீங்க அவரை பார்க்க முடியும். so that you can meet him. be wait, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. be wait, he is coming on the way.
so that you can meet him. So that you can meet him. இதே நான் இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லலாம். நான் அவரு உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. He is coming on the way so that he can discuss with you. He can discuss with you. அவரு உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்காரு, உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்காரு. அதனால வெயிட் பண்ணுங்க, அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். He is coming on the way so that he can discuss with you. அல்லது நான் உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கேன். I am coming on the way. I am coming on the way so that you can discuss with me. So you can discuss with me. நான் உங்களோட பேசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஒரே சென்டென்ஸ் தான், இந்த பேட்டர்ன் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நான் என்ன சொல்றேன்? I am coming on the way so that I can meet you. I can meet you. நான் உங்களைய சந்திக்கணும்னு வந்துட்டு இருக்கேன். இங்க உங்களைய சந்திக்கணும்னு வந்துட்டு இருக்கேன். So that you can meet me. You can meet me. இதே செகண்ட் சென்டென்ஸ்ல I am coming on the way so that I can discuss with you. I can discuss with you. Firstல you can discuss with me or you can meet me. The first sentence ஒரு ஃபார்மேட். செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றேன்? நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே அல்லது உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கேன். I am coming on the way so that I can discuss with you. நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் டிராஃபிக்ல மாத்திட்டேன் அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷன், அதனால நான் எப்படி சொல்றேன்? I am coming on the way so that I can discuss with you. நான் உங்ககிட்ட பேசணுங்கிற நோக்கத்துக்காகவே I discuss something with you. Okay, so அடுத்து நம்ம காம்ப்ளெக்ஸ்க்கு போகலாம். காம்பவுண்ட் பார்த்துட்டோம், காம்ப்ளெக்ஸுக்கு போகலாம். I know that he is coming soon. எனக்கு தெரியும் அவன் வந்துருவான் அப்படின்னு, கொஞ்சம் விரைவாக வந்துருவான் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நான் குழந்தைகளையோ அதே என் வீட்டில் இருக்கவங்களையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் சொல்றேன் I know that you are coming soon. Or she is coming soon. He is coming soon. அவன் நேரமா வந்துருவான், சீக்கிரம் வந்துருவான்னு எனக்கு தெரியும். இப்போ அவன் வந்த பிறகு ஒரு கன்சோல் பண்ற மாதிரி வீட்டில் சொல்றதுக்கான ஒரு கான்வர்சேஷன் மீட்டிங். இதில் நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். இப்ப will come. I will come tomorrow. நான் நாளைக்கு வரேன். இந்த இதுல I come tomorrows and I will come tomorrows என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, I come tomorrows அது கொஞ்சம் கண்டிப்பா நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. I come tomorrows. இதே I will come tomorrow அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கம்மி. நாளைக்கு இந்த பக்கம் வந்தா வரேன் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றேன் I will come tomorrows. இது சிம்பிள் சென்டென்ஸ். இதே நான் காம்பவுண்ட்ல யூஸ் பண்றேன் I will come and meet you tomorrows. நான் வந்து உங்களைய நாளைக்கு சந்திக்கிறேன், நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாளைக்கு வந்து உங்களைய பார்க்கறேன் அப்படிங்கிறதுக்கு I will come and meet you tomorrows. Or tomorrow I will come and meet you. Tomorrow I will come and meet you. But come and meet you மட்டும்தான் I will come and meet you tomorrows. இதே கன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கன்ஃபார்ம்டா வரேன் அப்படிங்கும்போது I come and meet you tomorrows. I will come and meet you tomorrows. இந்த will யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி, நீங்க இங்க வெறும் கம் மட்டும் யூஸ் பண்ணும்போது நீங்க உறுதியா வரீங்க அப்படின்னு உறுதி கொடுக்குற மாதிரி.
இதுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஐ வில் கம் அண்ட் மீட் யூ டுமாரோ. இது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக சொல்றீங்க. நான் நாளைக்கு வந்து உங்களைய பார்க்கறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக சொல்றோம். போகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? இதே ஐ கம் அண்ட் மீட் யூ டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு உறுதியா வந்து பார்க்கறேன். இந்த வேலையை நீங்க சொன்னீங்க, இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து உறுதியா உங்களை பார்க்கறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதை நான் காம்ப்ளெக்ஸ்க்கு மாத்துறேன். If it rains, they will not come. If it rains, I won't come. மழை பெய்யுதா, மழை வந்துச்சுன்னா நான் வரமாட்டேன். If it rains, I will not, I won't come. சரிங்களா? இப்ப இதையே நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். இப்படி அவன் வீட்டுல இருந்தானா போன் அட்டன் பண்ண மாட்டான்பா. அவன் வீட்டுல இருந்தா போனை அட்டன் பண்ண மாட்டான். அல்லது வேலையில இருந்தா என் போன் அட்டன் பண்ண மாட்டான். ஆபீஸ்ல இருந்தா போன் அட்டன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அதுக்கு if he is at home, he won't attend my call. If he is at home, he won't attend my call. அவன் வீட்டுல இருந்தா என் போனை அட்டன் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? இது if he is at duty or work or office, அவன் வேலையா இருந்தானா போனை அட்டன் பண்ண மாட்டான். if I am at work, I won't attend your call. நான் வேலையில இருந்தேன்னா உங்க போனை அட்டன் பண்ண மாட்டேன். I couldn't attend your call. அதையும் நம்ம சொல்லலாம். வேலையில இருந்தா உங்க போனை அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங்ல நம்ம இதை சொல்லலாம். சரி, இப்ப அடுத்த சென்டென்ஸ் has come. He has come from Chennai, Bangalore, or some spot, a duty, work, office. அவன் வேலையிலிருந்து வந்துட்டான். இந்த வேலையிலிருந்து வந்துட்டான் அப்படின்னா டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, சுத்தமா டிராப் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கும் கொடுக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். I come from, I has come from Chennai, Bangalore. நான் சென்னையிலிருந்து வந்துட்டேன். புரியுதுங்களா? நான் சென்னையிலிருந்து வந்துட்டேன், பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு I has come from. She has come from சென்னை. இது காம்பவுண்ட்ல சொல்றேன். அவன் வந்துட்டான், வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். He has come and wait. He is waiting outside. அவன் வந்துட்டான், வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். He has come and he is waiting outside. அவன் வந்துட்டான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம சொன்னோம். இது காம்ப்ளெக்ஸ். I am glad that she has come safely. அவன் ரொம்ப பாதுகாப்பா வந்துட்டான் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இங்க இன்னொரு விஷயத்தை கவனிங்க, சேஃப் அண்ட் சேஃப்லி. இன்னைக்கு செஷன்ல நம்ம சேஃப் அண்ட் சேஃப்லிய என்னங்கிறத பார்த்துட்டு இந்த செஷன் நம்ம மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்போ இது 15 minutes தாண்டி போகுது. ஸோ சேஃப் அண்ட் சேஃப்லி என்ன டிஃப்ரெண்ட், சேஃப் அண்ட் சேஃப்லியும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த சேஃப் அண்ட் சேஃப்லி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். எப்போ சேஃப் யூஸ் பண்ணணும், எப்போ சேஃப்லி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், the baby is safe with her mother.
இந்த குழந்தை அம்மா கிட்ட பாதுகாப்பா இருக்கு, அம்மா கிட்ட பாதுகாப்பா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு கிரைசிஸ் அல்லது ஒரு இன்ஜுரி ஒரு இல்னஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அப்புறமா அந்த குழந்தை நம்ம பாதுகாப்பா இருக்கு அவங்க அம்மாட்ட அப்படிங்கிற மீனிங்ல. அவர் மணி இஸ் சேஃப் இன் த பேங்க். நம்ம பணம் பேங்க்ல பாதுகாப்பா இருக்கு, இதுதான் பாதுகாப்பா இருக்கும். வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றதை விட பேங்க்ல போட்டா அது சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மீனிங்ல. The city is safe for tourists. The city is safe for tourists. The institution or the office or the bus is safe for the tourist. The bus அல்லது இந்த கார், இந்த மாதிரி விஷயங்கள். The city is safe for tourist. அடுத்து ஒரு அட்வைஸ் பார்க்கலாம். Always keep your phone in a safe place. இங்க எப்பயும் உங்க போனை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்க. இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம சொல்றதுக்கு ஆல்வேஸ் கீப் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் த திங்ஸ் இன் அ சேஃப் பிளேஸ். ஒரு மிஸ் ஆன பிறகு அல்லது திட்டான பிறகு அல்லது டேமேஜ் ஆன பிறகு சொல்றதுக்கு இந்த வாக்கிய அமைப்பை யூஸ் பண்ணலாம். They built a safe bridge for the villagers, for the travelers, for the peoples, for the public. அந்த மாதிரி The medicine is safe for children's. The school is safe for children's. இந்த பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது. இல்லை இந்த மெடிசன் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது. இல்லை அடுத்தது ஐ ஃபீல் சேஃப் வென் ஐ எம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கேன். இதே சென்டென்ஸை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். எப்படிங்கிறதையும் பாருங்களேன். இந்த சென்டென்ஸை பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படின்னா மாத்தி ஒரு அமைப்பை மாத்தி சொல்றேன் அப்படிங்கிறது பாருங்க. ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் வென் மை கிட்ஸ் ஆர் அலோன். என் குழந்தைங்க தனியா இருக்கும்போது என்னால பாதுகாப்பா இருக்க முடியும், நான் பாதுகாப்பா உணர முடியும். ஐ எம் நாட் ஃபீலிங் சேஃப் வென் மை கிட்ஸ் ஆர் அலோன். குழந்தைங்க தனியா இருக்கும்போது என்னால பாதுகாப்பா இருப்பாங்களாங்கிற ஒரு பயம் பதட்டம் உருவாகுது அப்படிங்கிற மீனிங்ல ஐ எம் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் do not feel safe. I don't feel safe. I don't feel safe when my kids are alone. When my kids are alone. அவங்க தனியா இருக்கும்போது, அவங்க தனியா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், அப்ப என்னால பாதுகாப்பா உணர முடியல. எனக்கு ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்குது, அவங்க தனியா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பதட்டம் உருவாகுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்றதுக்கு நாம இப்படியும் யூஸ் பண்ணலாம். இப்ப சேஃப்லியை பார்ப்போமே. சேஃப்லியை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்து இந்த செஷன் நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ we reached the home safely. We reached the home safely. நாங்க பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். எப்ப நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இதுக்கோ போயிட்டு வரேன், வந்த பிறகு என் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், என்னடா நான் பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. இது நான் டிரைவர்கிட்ட சொல்றேன், டிரைவ் சேஃப்லி, இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட். இல்ல மழை பெய்யுது, கொஞ்சம் பாதுகாப்பா ஓட்டுங்க அப்படின்னு சொல்றேன். The workers complete the work safely. இந்த வேலையை அவங்க ரொம்ப பாதுகாப்பா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை, அது கொஞ்சம் பாதுகாப்பா முடிச்சிட்டாங்க. He crossed the road safely. என் குழந்தைங்க அதாவது ரொம்ப பாதுகாப்பா ரோட்டை கடந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க ரொம்ப சேஃப்லியா வச்சுட்டாங்க, இல்லை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்றேன்? They crossed the road safely. You have to cross the road safely. நீ ரோட்டை கடக்கும் போது ரொம்ப பாதுகாப்பா கடக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல கூட நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மீனிங் ஒரு வேர்டை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அல்லது சேஃப்லி, இப்போ சேஃப் அண்ட் சேஃப்லிக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்படி சேஃப்னா என்ன, சேஃப்லினா இப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த வாக்கியங்களை அமைப்பெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாம அடுத்த செஷன்ல அடுத்ததுல
இதுல இருக்கக்கூடிய வாக்கிய அமைப்புகளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.